அண்ணே என்னண்ணே பாத்துக்கிட்டே இருக்கீங்க? சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன். ஏங்க நல்லா இங்கேயே சாப்பிட்டுக்கோங்க. அப்புறம் மலை மேல ஏறினதுக்கு அப்புறம் தான் சாப்பிட முடியும். அது இல்லடியே, சாப்பிட்டுட்டு சாப்பிட முடியாது, அதான் லைட்டா சாப்பிடலாம்னு இருக்கேன். சாப்பிட்டுட்டு சாப்பிட முடியாதா? ஏங்க இப்படி குழப்பறீங்க? தெளிவா சொல்லுங்க. அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. இங்கே ஃபுல்லா சாப்பிட்டோம்னா மலை மேல போய் ஸ்பெஷல் ஐட்டம்லாம் சாப்பிட முடியாதுல்ல, அதான் சொன்னேன். ஓகே, ஒன்று பண்ணுவோம். நம்ம 2 பேரும் ஒன்னாவே ஏற்காடு போவோம். அங்க வச்சே நம்ம 2 பேரோட எதிரிகளையும் காலி பண்ணிட்டு சக்சஸ்ஃபுல்லா திரும்பி வரலாம். ஓகே அஸ்வின். என்ன மகள், எப்ப பார்த்தாலும் ஏதோ யோசனையில இருக்க. தேவையில்லாம கண்டதையும் நினைச்சிட்டு இருக்காம ஒழுங்கா சாப்பிடு. மகிழினி அப்படின்னு நினைக்க போறா, அவ எப்பவும் உன்னை பத்தி நினைச்சிட்டு இருப்பா இல்ல மகிழினி? ஹலோ, என்ன என்ன நடக்குறீங்க? என்னப்பா? சாரி சார், அவரு தட்டி விட்டுட்டாரு. என்ன சாரி பூரின்ட்டு வெங்காயம்? ஐயோ போச்சு. ஏற்கனவே அவங்க நம்ம மேல கோவத்துல இருக்காங்க. நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே அண்ணி. சும்மா நிறுத்து மகா. உங்க அண்ணன் என்ன பண்ணான்னு தெரியுமா? எங்களுக்கு மட்டும் கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா இப்ப அவன் பண்ணது ஈவ் டேசிங். அந்த அளவுக்கு கேவலமா நடந்துக்கிறான். இதுக்குதான் நான் வெளியில வர மாட்டேன்னு சொன்னேன். நீங்க தான் கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்தீங்க. ஹலோ, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மேனஸ் தெரியாதா? பப்ளிக் பிளேஸ்ல இப்படிதான் நடந்துப்பீங்களா? சாரிங்க, மறுபடியும் தெரியாம நடந்துச்சு. என்ன தெரியாம நடந்துருச்சு? இந்த உலகத்துல நீங்க மட்டும் தான் இருக்கீங்கன்னு நினைப்பா? உங்களை சுத்தி நாங்களும் இருக்கோம். இங்க பாருங்க, டேபிள் எப்படி சாப்பாடு கொட்டி இருக்குன்னு. நீங்க எல்லாம் படிச்சவங்க தானே, இப்படி கேவலமா நடந்துக்கிறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, எத்தனை தடவை தெரியாம நடக்கும்? எனக்கு என்னமோ இது தெரியாம நடந்த மாதிரி தெரியல. நானும் உங்களை அப்பல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். என்னமோ ஆள் அழுக்கு சின்னஞ்சிருசுங்க மாதிரி அப்படியே கொஞ்சம் விளையாடிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா?